கோடீஸ்வரர்கள் பட்டியல் ஆசிய அளவில் மும்பை முதலிடம். ஹுரன் ஆய்வு நிறுவனம் உலக அளவில் அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நகரங்கள் மற்றும் நாடுகளோட பட்டியலை வெளியிட்டிருக்கு. அதன்படி இந்தியாவின் வர்த்தக தலைநகரா அறியப்படுற மும்பை 92 கோடீஸ்வரர்களோட உலக அளவில் அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நகரங்கள் பட்டியல்ல சீன தலைநகர் பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. சீனாவின் அரசியல் மற்றும் வர்த்தக தலைநகரா அறியப்படுற பெய்ஜிங்கை விட 27 மடங்கு சிறிய நகரான மும்பை இந்த பட்டியல்ல பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது உலக அளவில் பெரும் பேசுபொருளாக இருக்கு. ஆசிய அளவில் மும்பை இந்த பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. உலக அளவில் அதிக கோடீஸ்வரர்களை கொண்டுள்ள நாடுகளோட பட்டியல்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கையில் சீன தலைநகரை பின்னுக்கு தள்ளிய மும்பை பட்டியலில் 3வது இடத்தை பிடித்துள்ள இந்தியா. இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். உலக அளவில் அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நகரங்களின் பட்டியலில் 92 கோடீஸ்வரர்களோட சீன தலைநகர் பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்துக்கு மும்பை முன்னேறி இருக்கிறது முக்கியம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. இந்த பட்டியலில் மும்பை 3வது இடத்துல இருக்கிற நிலையில 119 கோடீஸ்வரர்களோட நியூயார்க் நகரம் இந்த பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. 97 கோடீஸ்வரர்களோட இந்த பட்டியல்ல லண்டன் 2வது இடத்துல இருக்கு. 60,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட பெய்ஜிங் நகரை விட 27% சின்ன நகரான 603 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மும்பை இந்த பட்டியல்ல பெய்ஜிங்கை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது உலக நாடுகளின் கவனத்தை மும்பையின் பக்கம் திருப்பி இருக்கு. மும்பையில இருக்க கோடீஸ்வரர்களின் மொத்த மதிப்பு கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 47% அதிகரிச்சு இருக்கிறதா ஹுரன் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்க அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. மும்பையில இருக்க கோடீஸ்வரர்களின் ஒட்டுமொத்த மதிப்பு 445 பில்லியன் அமெரிக்க டாலரா இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சீன தலைநகரான பெய்ஜிங்ல இருக்க கோடீஸ்வரர்களின் மதிப்பு 265 பில்லியன் அமெரிக்க டாலரா மட்டுமே இருக்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இது கடந்த வருஷத்தை விட 28% குறைவும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடுகளின் பட்டியல்ல சீனா அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்க தகவலின்படி இந்தியாவில் இப்போ 270 கோடீஸ்வரர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 2014ஆம் ஆண்டுல சுமார் 70 கோடீஸ்வரர்கள் மட்டுமே இந்தியாவில் இருந்ததா சொல்லப்பட்டிருக்கும் நிலையில 10 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அந்த எண்ணிக்கை 271 அதிகரிச்சிருக்கு. இந்தியாவில் புதுசா 94 கோடீஸ்வரர்கள் இந்த வருஷத்துல இந்த பட்டியலில் இணைஞ்சிருக்கிறதாவும் கடந்த ஆண்டு பட்டியலில் இடம்பெற்றிருந்த 7 பேர் இந்த வருஷத்துக்கான பட்டியலில் இடம்பெறலன்னும் சொல்லப்பட்டிருக்கு. சீனாவில் இருக்கும் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை 814 இருக்க நிலையில இந்த ஆண்டு 55 பேர் புதுசா இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. சீனாவில் இருந்து கடந்த ஆண்டு இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த 208 கோடீஸ்வரர்களுக்கு இந்த ஆண்டு பட்டியலில் இடம் இல்லைன்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சீனாவை விட இந்தியாவில் கோடீஸ்வரர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பும் சூழலும் அதிகமாக இருக்கிறத இந்த தகவல்கள் காட்டுறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. சீனாவில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஒட்டுமொத்த மதிப்பு அதிகமாக இல்லைன்னும் சொல்லப்படுது. சீனாவில் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை குறைஞ்சு வரதையும் புதுசா கோடீஸ்வரர்கள் உருவாகிற எண்ணிக்கையும் குறைவா இருக்கிறத கவனிக்க வேண்டியிருக்கு. நியூயார்க் நகரத்தில் இருக்க கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 105 இருந்த நிலையில இந்த ஆண்டு எண்ணிக்கை 119 அதிகரிச்சிருக்கு. அதே போல லண்டன் நகர்லையும் கடந்த ஆண்டு 87 இருந்த கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு 97 அதிகரிச்சிருக்கு. அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நகரங்களின் பட்டியல்ல முதல் 2 இடங்கள்ல இருக்க நகரங்களின் நிலை இப்படி இருக்க, கடந்த ஆண்டு மும்பையில 66 கோடீஸ்வரர்கள் இருந்த நிலையில இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 92 அதிகரிச்சிருக்கு.
முதல் 2 இடங்கள்ல இருக்கிற நகரங்களின் விகிதங்களை விட மும்பையில கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் இடையில இருக்கிற கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை விகிதம் அதிகமா இருக்கிறதா பார்க்கப்படுது. தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு இந்தியா முக்கியமான சாய்ஸா இருக்க நிலையில இந்த பட்டியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. மும்பை மட்டுமில்லாம இந்தியா முழுவதும் வளர்ச்சி பரவலா இருக்கிறதாவும் கோடீஸ்வரர்கள் அதிக அளவில் உருவாக உகந்த நாடா இந்தியா உருவெடுத்து வரதாவும் சொல்லப்படுது. அதே சமயம் திடீர் கோடீஸ்வரர்களோட பின்னணியும் இந்தியால பேசு பொருளாகிட்டு வரதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. முறையான வளர்ச்சி மூலமா இந்தியால கோடீஸ்வரர்கள் அதிகரிக்கிறது நாட்டோட பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளை உயர்த்த உதவும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.